ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. இன்றைக்கி வந்து என்னுடைய செல்லக்குட்டிக்கு பர்த்டே. என்னுடைய விஷயம் நான் சொல்லிட்டேன், உங்களோட விஷயம் கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம் கைஸ், இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. இன்றைக்கி வந்து நம்மளுடைய பர்த்டே விலாகை வந்து பார்க்கலாம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். நைட்டே வந்து கேக்லாம் கட் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி விடுறேன். நீங்களும் வந்து இந்த வீடியோவோட ஃபுல்லாக பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷல் அடை தோசையும் தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி. இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. இனிமே தான் வந்து 12:30க்கு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, அதனால 12:30க்கு தான் அங்கே பூஜை முருகர் கோயிலில். அதனால 12:30க்கு கோயிலுக்கு போகலான் இருக்கோம். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற. இப்போவே வந்து 11:30 ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து முருகர் கோயிலுக்கு போகலாம். கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து திண்டல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போகணும், அங்கே பூட்டி இருந்துச்சு. அதனால இப்போ நாங்கள் வந்து திண்டல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அதுதான் கைஸ், நாங்கள் வந்து திண்டல் முருகனை கும்பிட்டு படி வழியாகவே நாங்கள் கீழே இறங்குறோம். நட சாத்துற டைமே ஆயிடுச்சு. கரெக்டாக டைமிங்கில் வந்து நாங்கள் வந்து முருகரை கும்பிட்டோம். அவ்வளோதான், கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கோபுரம் தெரியுதா பாருங்க. திண்டல் கோயில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை விட்டுட்டு இப்போ நாங்கள் 2 பேரும் எங்கே போகிறதுனே தெரியாமல் போயிட்டுருக்கோம், நானும் என் ஹஸ்பண்டும். சரி, போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். வாங்க போகலாம். நாங்கள் காஃபி குடிக்கிறதுக்காக திண்டல் கஃபே போயிருந்தோம். அங்கே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ், கேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. குனாஃபாலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் சாண்ட்விச் ஆர்டர் போட்டிருந்தோம். அப்புறம் நான் காஃபி குடித்தேன், என் ஹஸ்பண்ட் டீ குடித்தாரு. காஃபியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் சாண்ட்விச் கூடவே லாவா கேக்கு பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். புரட்டாசி மாதன்றதுனால சாண்ட்விச் வந்து பன்னீர் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த லாவா கேக் வந்து சுட சுட இருந்துச்சாட்டிருக்கு. அதனால் நான் அப்படியே சூடாக சாப்பிட்டேன். ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, சாப்பிட்டா உடனே ஹாப்பி ஆயிடுது. அது வந்து உலக நியதியா, என்னோட நியதியா என்னன்னு தெரியல. இப்போ வந்து திண்டல் முருகன்ல காஃபி குடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பிளேஸ் போயிட்டு இருக்கோம். திண்டல் கஃபேவாமாப்பா. திண்டல் கஃபேல வந்து காஃபி குடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பிளேஸ் போயிட்டு இருக்கிறோம். வாங்க போலாம். இதுதான் மெக்டானல்ட்ஸ் ரைட் சைட்ல இருக்கு. உள்ள போய் உட்காந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. வெளியில கார்ல போயிட்டு அந்த ஆர்டர் நவுன் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். டெக்ஸ் வேலி வந்திருக்கோம். இதுதான் ஒரு பெரிய ஜவுளி கடை. டெக்ஸ் வேலியோட குளோபல் மார்க்கெட் இதுதான். எவ்வளோ பெருசு இருக்கு. இப்போ நாங்கள் டெக்ஸ் வேலி வந்துட்டோம். இது வந்து இந்த குளோபல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கடையெல்லாம் இருக்கும். எனக்கு பேக் சைடில் இருக்குல்ல, அங்கே அந்த டெக்ஸ் வேலியில் போனோம் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கும். வாங்க ஒரு இடத்துக்கு போகலாம். சூப்பராக இருக்கு. ட்ரெயின் போயிட்டு இருக்கு அழகா. கடை இருக்கு. இதுல வந்து செம்ம கியூட்டா ஒரு பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியல, இது சாதா கண் இல்ல, ஷாக் அடிக்கிற கண். இந்த சைடு ஃபுல்லா மென்ஸ்க்கு, இந்த சைடு அப்படியே எல்லாமே மென்ஸ்க்கு தான் இருக்கும் போல. மென்ஸ் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு. கேர்ள்ஸ்க்கும் இருக்கு. அந்த சைடு தான் மென்ஸ் காட்டிருக்கு. ஓ, ரைட் சைடுலாம் மென்ஸ். ஓகே ஓகே. செம்ம அழகா இருக்கு இந்த இடத்துல. என்னது இதெல்லாம் பூவா? பிளாஸ்டிக் பூவாட்டு இருக்கு. அழகா இருக்கு. இந்த செக்ஷன் கூட்டிட்டு போக மாட்டே தானே நீ? ஒரு கருப்பட்டி காப்பி கடை இருக்குது. வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். மீதி எல்லாம் ட்ரெஸ் கடை தான். இவ்வளோ ட்ரெஸ்ஸு கடை இருக்கு.
எங்கெங்கயோ சுற்றி தொலைஞ்சிட்டோம். இப்போதான் வந்து வழியை கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளே போய் எங்கேயோ தொலைஞ்சிட்டோம். எங்கெங்கேயோ போகுது கடையெல்லாம். இது தீபாவளிக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க போல. அழகழகாக நிறைய பிளேஸில் இந்த மாதிரி பிங்க்கு அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. செம்ம கியூட்டாக ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கேருந்து பார்க்கும் போதே செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. வாவ், எனக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன். பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ சூப்பராக இருக்கு. இவ்வளோதான் இந்த குளோபல் மார்க்கெட் வந்து நாங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கினோம். மீதி எல்லாம் விண்டோ ஷாப்பிங் தான் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த டெக்ஸ் வேலியோடைய அந்த சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குன்னு சொன்னேன்ல, லோக்கல் மார்க்கெட்டு, அங்கே போகிறோம். நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். இதுதான் அந்த லோக்கல் மார்க்கெட். டெக்ஸ் வேலியோட அந்த லோக்கல் மார்க்கெட்டோட 3rd ஃப்ளோர். இங்கே சோஃபா இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த சைடு. ஆனால் இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்ம வந்து 2nd ஃப்ளோருக்கே போய்க்கலாம். இதுதான் வந்து லோக்கல் டெக்ஸ் வேலி மார்க்கெட்டு. இங்கே வந்து டிஷர்ட்டு, டாப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோதான், டெக்ஸ் வேலியில் வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம். 2 பேண்ட்டு 2 ஷர்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு எடுத்தோம். பாப்பா அழுகிறான்ட்டு கால் வந்துருச்சு. அதனால நாங்கள் வந்து உடனே கிளம்புறோம். அவ்வளோதான், கரெக்டா. இப்போ கூகுள் கிட்ட நாங்கள் ஏதாச்சும் ஜோக் சொல்லணும்னு கேட்டோம். அது என்ன சொல்லுச்சுன்னா, ஏன் எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் அப் டு டேட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் வந்துட்டு ஏன்னா அவங்க தான் கரண்ட்டில் வேலை செய்கிறாங்க அப்படி சொல்லுது. அப்புறம் ஃபிஷ் எல்லாம் வந்து எதுக்கு சால்ட் வாட்டரில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்புறம் அதுவே ஆன்சர் சொல்லிச்சு, ஏன்னா பெப்பர் வாட்டரில் இருந்தால் அதுக்கு வந்து தும்மல் வருமாமா. அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒரு சிம்பிள் ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. இதுதான் கைஸ் நைட் கட் பண்ண கேக். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெப்பர் மிட்டாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.